கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தீக்குளித்திருக்கிறார். ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தபோது இந்த விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி இவ்விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். நிலப்பிரச்சனையில் ஒரு தரப்பினர் தன்னை தாக்கியதாக மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் புகார் தெரிவித்திருக்கிறார். வெங்கடேசன் தீக்குளித்ததும் அங்கிருந்தவர்கள் உடனே தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இச்சம்பவம் நடந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் என்பவர் தீக்குளித்திருக்கிறார். மனு அளிக்க வந்தபோது மாற்றுத்திறனாளி இந்த விபரீத முடிவினை எடுத்திருக்கிறார். மாதரசனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் நிலப்பிரச்சினை தொடர்பாக ஒரு தரப்பினர் தன்னை தாக்கியதாக புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அவர் மனு அளிக்க வந்திருக்கிறார். இந்நிலையில் அவர் அங்கே தீ குளித்திருக்கிறார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக செயல்பட்டு தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளி வெங்கடேசன் தீக்குளிக்க என்ன காரணம்? திலகவதி, கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வாராந்திர பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மனு அளிக்க வந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மாதரசனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்கிற மாற்றுத்திறனாளி மனு அளிப்பதற்காக வந்திருந்தார். அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தனது கையில் எடுத்து வந்த மண்ணெண்ணெயை தன் மீது ஊற்றிக்கொண்டு தீ வைத்து தற்கொலைக்க முயன்றார், தீக்குளிக்க முயன்றார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது. சற்றும் எதிர்பாராத நிலையில் அவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்ட சம்பவம் அங்கு இருக்கக்கூடிய மக்களை மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கிருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அவர் மீது தண்ணீரை ஊற்றி அந்த தீயை அணைத்தனர். இருந்தாலும் அவருடைய ஆடைகளும் மற்றும் உடல்களில் தீக்காயப்படுவது பரவியது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா வெங்கடேசன் போருக்கு சொந்தமான பட்டா நிலத்தை அளவிடுவதற்காக அவர் விண்ணப்பம் செய்திருந்தார். அதற்கு அதே பகுதியை சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இன்று காலை வெங்கடேசனை அந்த எதிர்த்தரப்பினர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக மனு அளிக்க வந்த வெங்கடேசன் மண்ணெண்ணெய் விட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பழனிவேல், தற்போது அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவரின் உடல்நிலை எப்படி இருக்கு? திலகவதி, தற்போதுதான் தீயணைப்பு துறையினர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீக்காயம் அதிக அளவில் பரவி இருக்கிறது. அவருடைய ஆடைகள் முழுவதுமே தீயில் கருகி இருக்கிறது. கை, கால், உடல் பகுதியில் தீக்காயம் பரவி அதாவது உடல் இருக்கிற தோள்கள் தீயில் கருகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிற நிலையில் தற்போது முதல்கட்ட சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எந்த அளவுக்கு தீக்காயம் பரவி இருக்கிறது என்பதை பொறுத்து அடுத்த கட்ட சிகிச்சைக்காக அவர் இங்கே அனுமதிக்கப்படுவாரா அல்லது வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்படுவாரா என தெரிகிறது. தற்போது முதல்கட்ட சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விவரங்களை சேகரிங்கள் பழனிவேல். தற்போதைய தகவலுக்கு நன்றி.